தமிழ்நாடு சட்டசபையில கொறடான்னு பதவி இருக்கு. ஆனா இந்த கொறடா யாரு? அவரோட வேலை என்ன? இந்த கேள்விக்கான பதில இப்ப பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு சட்டசபையில் கொறடான்னு ஒரு பதவி இருக்கும். ஆங்கிலத்தில் இதை விப்னு சொல்லுவாங்க. இந்த கொறடாவோட வேலை என்னன்னா, தன்னோட கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது. அதாவது நாளைக்கு சட்டசபைக்கு கண்டிப்பாக வரணும், இந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போடணும், வெளிநடப்பு பண்ணணும், எதிராக பேசக்கூடாது, இப்படின்னு கட்சியோட முடிவுகளை எம்எல்ஏக்களுக்கு சொல்கிறவர் தான் கொறடா. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியாக கொறடா இருப்பாங்க. உதாரணத்துக்கு டிஎம்கேக்கு ஒரு கொறடா, டிவிகேக்கு ஒரு கொறடா. அதனால் ஆளுங்கட்சியோட கொறடா வந்துட்டு எல்லா கட்சியும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் தன்னோட கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை தான் கட்டுப்படுத்த முடியும். ஆளுங்கட்சியில் இருக்கிற முக்கிய கொறடாவை சீஃப் விப்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு அரசு முக்கியமான ஓட்டெடுப்பில் தோக்காம பார்த்துப்பாரு. உதாரணத்துக்கு எல்லா எம்எல்ஏக்களும் நாளைக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்வார். ஏன்னா சில நேரம் ஒரே ஒரு ஓட்டில் கூட அரசு ஜெயிக்கலாம், தோக்கலாம். அதனால இந்த கொறடா பதவி ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொரு கேள்வி, இவருக்கு அரசு பதவி இருக்கா? ஆமாம், குறிப்பாக ஆளுங்கட்சியோட சீஃப் விப்புக்கு அரசு பதவி மாதிரி அதிகாரம் இருக்கும், அலுவலகம் இருக்கும், அரசு வசதிகள் இருக்கும், அதிகார நிலை இருக்கும். ஆனால் அமைச்சர் கிடையாது. இவரோட வேலை முழுசாக சட்டசபையில் கட்சி உறுப்பினர்களை ஒழுங்காக வச்சுக்கிறது தான். இப்போ கொறடா சொல்கிறத எம்எல்ஏ கேட்கலன்னா என்னாகும்? அதுதான் பெரிய விஷயம். உதாரணத்துக்கு கட்சி சொன்னதுக்கு எதிராக ஓட்டு போட்டா, வர சொல்லியும் சட்டசபைக்கு வரலன்னா, எதிர்கட்சிக்கு ஆதரவாக நடந்துக்கிட்டா அந்த எம்எல்ஏ மேலே கட்சி நடவடிக்கை எடுக்கலாம். சில நேரம் கட்சியிலிருந்து நீக்கலாம். எம்எல்ஏ பதவிக்கே பிரச்சனை வரலாம். அதனால சட்டசபையில் கொறடான்னு இருக்கிற பதவி ரொம்ப பவர்ஃபுல்லான பதவியாக பார்க்கப்படும்.